குட் மார்னிங். நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன், சந்தை பேச்சிலேருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அனாலிசிஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக் போட்டிருந்தோம். இந்த வீடியோ அங்கே இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களோட ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக அவங்க கொடுத்த ஸ்டாக்ஸ் ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வியூ தான் திஸ் வீடியோ ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் லேப். ஸோ டிவைஸ் லேப் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஃபால். ஆக்சுவலாக இங்கேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஃபால் தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஃபால்மா ஈவன் தோ பார்மா செக்டர் ஓரளவுக்கு ஏறினா கூட. ஸோ டாக்டர் ரெட்டியும் டிவைஸ் லேப் வந்து ஆல்ரெடி லைக் கைண்ட் ஆஃப் ட்வின்ஸ் மாதிரி தான், சரிங்களா? தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நீட்டாக இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இந்த ஒரு குட்டி ட்ரெண்ட் லைனில், ஒரு மைனர் ட்ரெண்ட் லைனில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா கைண்ட் ஆஃப் ஒரு ஈவினிங் ஸ்டார் நீங்கள் சொல்லலாம். பட் சப்போர்ட் இங்கே எடுத்துருக்கு, இங்கே க்ளோஸ் டு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுதுன்னா கண்டிப்பாக ஷோராக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்டுக்கு, ஒரு கிளியர் பை ட்ரெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டிவைஸ் லேப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஐஜிஎல். இந்த ஐஜிஎல்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து ஞாபகம் வருது. அடுத்து வந்து ஸ்டாக் வந்து எம்ஜிஎல் ஞாபகம் வரும். இந்த ரெண்டு ஸ்டாக் எனக்கு ஞாபகம் வரும். ஐஜிஎல் எம்ஜிஎல் ஆல்மோஸ்ட் லைக் ஒரே மாதிரி தான். நம்ம எம்ஜிஎலும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஐஜிஎல் பாருங்கள் கிளியராக வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ மார்க்கெட் வந்து இது ரொம்ப வீக்கான ஸ்டாக் தான். நானும் தொடர்ந்து பார்க்குற வீக்கான ஸ்டாக் தான். ஸோ கிளியராக வந்து நான் ஃபெப் எக்ஸ்டென்ஷன் நான் போட்டிருக்கேன். ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ ப்ளஸ் கரெக்ஷன். ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் டு 367, இனி ஒரு 10 பாயிண்ட்ஸாக இருக்குது. மேபி இதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். இல்லைன்னா திரும்பி ஒரு நல்ல ஃபால். இது வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இது வந்து ஆல்ரெடி ரொம்ப கரெக்ஷனில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. தொடர்ந்து கரெக்ஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் பாருங்கள் இந்த செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து கரெக்ஷன் தான், பெரிய மூமெண்ட்டே இல்லை, தொடர்ந்து ஃபால் தான் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேபி இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் எடுக்கலாம், எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ என்ன நடக்குது நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். சேம் கைண்ட் ஆஃப் எம்ஜிஎல் க்ளோசஸ்ட் சப்போர்ட்டில் இருக்குங்க. எம்ஜிஎல் வந்து இப்போ நியரஸ்ட்டு சப்போர்ட்டில் இருக்குது எம்ஜிஎல் வந்து. ஸோ இது இந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம், 750 ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அங்கேருந்து பை போச்சுன்னா ஓகே. இது வந்து சேம் தான். ஐஜிஎல் உங்களுக்கு டவுன் ஆச்சுன்னா எம்ஜிஎல் டவுன் ஆகும், எம்ஜிஎல் டவுன் ஆச்சுன்னா ஐஜிஎல் டவுன் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து. ஸோ மேபி வந்து இது கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே ஏறக்க நிறைய பாசிபிலிட்டி. அதுக்கு வந்து நிஃப்டியும் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டு கொடுக்கணும், அதை நான் சொல்கிறேன். ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இன்னும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம பார்த்துலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்த ஸ்டாக் பாருங்கள் தொடர்ந்து பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. இது அதானி போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிமிலர் மாதிரி தான். இது ரெண்டுமே பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. அதானி போர்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து கைண்ட் ஆஃப் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. அதானி போர்ட்ஸ் நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். பட் இது அன்ஃபார்ச்சுனேட்லி கீழே வந்துருச்சு. வந்து இட்ஸ் வெரி குட் கம்பெனி ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து. ஸோ மார்க்கெட் 660லேருந்து உங்களுக்கு ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியல. அங்கேருந்து ஃபால் தான் ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு கோஸ்ட் ஒரு 70-80 பாயிண்ட்ஸ் ஃபால் தான். பட் இந்த வீக் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பை ட்ரெண்டுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கான், அவ்வளோதான், சரிங்களா? மற்ற ஸ்டாக்ஸ் இறங்கினா கூட இந்த ஸ்டாக் வந்து நல்ல பை ட்ரெண்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்கான். ஸோ மேபி இங்கேருந்து ஒரு 600 எதிர்பார்க்கலாம், மேபி 650 630 எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூமெண்ட் கூட 720 750 780 கூட எதிர்பார்க்கலாம். பட் டெஃபினட்டாக அது நல்ல ஸ்டாக் தான், ஹோல்டிங் நல்ல ஸ்டாக் தான். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரூல் பண்ண ஒன் ஆஃப் தி பெரிய குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி இது நாலுமே நல்ல கம்பெனிஸ் தான். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் மட்டும் இப்போதைக்கு இறங்கியிருக்கு. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு ஏராகும். ஸ்விங்குக்கு நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன்லேயே தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டாக் வந்து கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இன்னும் பிரேக் பண்ண முடியல. 1540 மேலே பிரேக் பண்ண முடியல. ஸோ மேபி இந்த சப்போர்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். 1470 480 இல்லை 460 வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். 440 நல்ல பையிங் ரேஞ்ச் தான். ஸோ டெஃபினட் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து மதர்சன் சுமி. ஸோ மதர்சன் சுமி வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. தொடர்ந்து வீக்கில் தான் மதர்சன் சுமி இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஃபால் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல, தொடர்ந்து ஃபால் தான். ஆஸ் பர் எக்ஸ்டென்ஷன் படி உங்களுக்கு வந்து 138 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆஸ் பர் ஃபால் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் தொடர்ந்து ஃபால் தான். இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிச்சு, வீக்லி ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு. ஸோ டெஃபினட் ஸ்டாக் வந்து நல்ல ஃபாலில் தாங்க இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைடண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ட்ரைடண்ட் அதே மாதிரி தான் கன்சாலிடேஷன்லேயே இருக்குது இந்த ஸ்டாக் பாருங்கள். தொடர்ந்து கன்சாலிடேஷனில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் விசேஷ்
இது உங்களுக்கு ஃபாலில் தான் இருக்குது.